மியன்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் பயங்கர நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம் என்ன மாணிக்கம்? இன்று பகல் நேரத்தில் மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துடைய தாக்கம் அண்டை நாடான தாய்லாந்திலும் எதிரொலித்திருக்கிறது. தாய்லாந்து நாடுகள்ல பல்வேறு இடங்கள்ல இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல தாய்லாந்து நாட்டில சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பாங்காங் நகர்ல சுற்றுலா பயணிகளுக்கான சந்தைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இடிந்து தரமட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்து அந்த நாடுகள்ல, அதாவது மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்ல நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்பட்டக்கூடிய தாக்கத்தினுடைய விளைவுகள் ஒவ்வொரு நிமிடங்களிலும் பதவிக்கக்கூடிய காட்சிகளாக வெளியாகி வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது தாய்லாந்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கத்துடைய தாக்கத்தின் காரணமாக பார்க்கக்கூடிய காட்சிகள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாலைகள்ல அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டடங்களை விட்டு வெளியே ஓடி வரக்கூடிய நேரங்கள்ல கட்டடம் இடியும் பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வரோம். குறிப்பா மியான்மர்ல மையப்பகுதியாக வைத்துதான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை வேளைகள்ல ரிக்டர் அளவுகோல்ல 7க்கு மேலாக ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகள்ல ரிக்டர் அளவுகோல்ல 6 என்ற அலகுகள்ல அது பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவிலும் கூட வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த நிலநடுக்கம் லேசாக உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று வங்காளதேசம், மியான்மர், மியான்மரை ஒட்டியிருக்கக்கூடிய மற்ற நாடுகளிலும் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இதனுடைய அதிகபட்ச தாக்கம் என்பது அருகில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. மியான்மர் நாட்டினுடைய மையப்பகுதியில ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த நிலநடுக்கத்துடைய மையப்பகுதி அதன் தொலைவில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நகர்லையும் அதே அளவுல எதிரொலித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு முறை அல்ல, ஒன்றின் பின் ஒன்றாக 12 மணி நிமிட இடைவெளியில 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதனுடைய தொடர்ச்சி தான் இந்த அளவுக்கு வீரியமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் சேத விவரங்கள் முழுமையாக வெளியாகவில்லை. உயிர் பலி விவரங்களும் வெளியாகவில்லை. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டவர்கள் புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இருந்ததாகவும் அதிலிருந்து 7 நபர்கள் மட்டுமே வெளியேறதாகவும் முன்னதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது இந்த பாங்காக் நகரில் சுற்றுலா பயணிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சந்தை பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் முழுவதுமாக இடிந்து தரமட்டமாக கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிர் அச்சத்துல தெரித்து ஓடக்கூடியதில் அந்த காட்சிகளும் பார்க்கும். இதுபோல் உயிர்களை பதப்பதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்டுக்கூடிய மிக துயரமான ஒரு நிலநடுக்கத்துடைய தாக்கங்களுடைய கோர முகம் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வருகிறது. இதுவரையிலும் இந்த இரு நாடுகளுடைய அரசுகளும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை ஏற்பட்டக்கூடிய மொத்த சேத விவரங்களை வெளியிடாத சூழல்ல சேதங்களுடைய கணக்கெடுப்பு பணிகளையும் அதே நேரத்தில் மீட்பு பணி மிக துரிதமாகவும் நடைபெற்று வருவதாக இரு நாட்டினுடைய அரசுகளும் தெரிவித்திருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.